ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்து வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதனாலே புதிதாய் கடந்து வந்திருக்கிற அன்பு சகோதரிக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறிது நேர தியானத்துக்காக நாம் கடந்து செல்வோம். நாம் வாசித்த சங்கீதம் 78 அதனுடைய 58வது வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபமூட்டி தங்கள் விக்கிரங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். அல்லேலூயா. தங்கள் விக்கிரகங்களினாலே எரிச்சல் உண்டாக்கினார்கள். விக்கிரகம் என்றால் என்ன? மனுஷனால் செய்யப்படுவது. அல்லேலூயா. விக்கிரகம் என்றால் என்ன? மனுஷனால் செய்யப்படும் ஒரு பொருள். ஆமென். மனுஷராலே செய்யப்படுகிறதான ஒரு பொருள், அல்லது நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வேற யாராவது நபருக்கு நாம், வேற ஏதாவது பொருளுக்கு, வேற ஏதாவது காரியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால், முதலிடம் கொடுத்தால் அதுவே விக்கிரகம். அல்லேலூயா. நம்முடைய மைண்டில் இருக்கிறது எல்லாமே என்ன தெரியுங்களா? விக்கிரகம் அப்படின்னா ஏதோ ஒரு சிலை, அதுக்கு முன்னாடி போய் வணங்கிறது, நெடும்பாடு விழுறது, சேவிக்கிறது, பூஜை செய்யறது, இதுதான் விக்கிரகம் நினைக்கிறோம். ஆமென். அது வெறும் சிலை மாத்திரம். ஏன்னா வசனம் தான் சொல்லுது, அதுக்கு கண் இருந்தும் பார்க்காது, மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காது, கை இருந்தும் அசையாது, கால் இருந்தும் நடவாது. எல்லாம் இருக்குது, ஆனா ஒண்ணும் செய்யாது. இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். சில ரோட்டு இடத்துல, சில மரத்துக்கடியில நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். வெயில் அடிச்சாலும் அங்கதான் இருக்கும், பனி பெஞ்சாலும் அங்கதான் இருக்கும், மழை பெஞ்சாலும் அங்கதான் இருக்கும். அதுக்கு தன்னைவே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. மழை பெஞ்சதுன்னா காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? முடியாது. மழையில நனைஞ்சிட்டே தான் இருக்கும், வெயில் அடிச்சாலும் வெயில் தான் இருக்கும், பனி பெஞ்சாலும் பனியில் தான் இருக்கும். அந்த சிலைக்கு அதைவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அது வெறும் சிலை தான். அதனால வேதவசனம் தெளிவா சொல்லுது, அதை சேவிக்கிறவர்களும் பின்பற்றுகிறவர்களும் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதை காட்டிலும் இன்னைக்கு, அது வேற சாதாரண சிலைதான், அதை காட்டிலும் இன்னைக்கு விக்கிரக ஆராதனை அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு விதவிதமாய் டைப்பா எழுதுறாங்க, விக்கிரக ஆராதனை போயிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அப்படிதானே? டைப்பா போகுது. தங்களுடைய வீடுகளிலே மரித்தவர்கள், வயசானவங்களை கடவுளாக்கிறாங்க. போட்டோவெல்லாம் செஞ்சு வீட்டுல கொண்டு வச்சு, அந்த வீட்டு பக்கத்துல, அந்த போட்டோவுக்கு பக்கத்துல லைட் எல்லாம் அலங்காரம் பண்ணி, மாலையெல்லாம் போட்டு டெய்லி அதுக்கு முன்னாடி பேசுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. விக்கிரகம் இருக்கா? ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எதுவும் இருக்காது, ஆனா யாராவது காலண்டர் கொடுப்பாங்க, அந்த காலண்டர்ல இயேசு கிறிஸ்துங்கிற போட்டோ இருக்கும். ஆனா அது உண்மையான இயேசு கிறிஸ்து அல்ல. புரியுதா? என்னதுங்க? அது உண்மையான காலண்டர் இல்லைங்களா? இது மாதிரி கிளிக்கிற காலண்டர்ல இயேசு கிறிஸ்து போட்டோன்னு சொல்லி மாட்டிருப்பீங்க. அது இல்லாட்டி மாதா போட்டோ இருக்கா? அதுவும் விக்கிரகம் தான். அது உண்மையான இயேசு கிறிஸ்து அல்ல. புரியுதுங்களா?
அது மாதிரி 27 பேர், எத்தனை பேருங்க? 27 பேர் இயேசு கிறிஸ்துவாய் நடித்திருக்கிறார்கள். படத்துல எத்தனை பேருங்க? 27 பேர் இயேசு கிறிஸ்துவாய் நடித்திருக்கிறார்கள். படம் நடிச்சிருக்காங்க. அதுல 22 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 5 பேர் இருக்காங்க. எத்தனை பேரு? 3 பேர் ஜெயிலில் இருக்காங்க. 2 பேரு வெளியே இருக்காங்க. ஒருத்தர் குடிகாரரா இருக்கிறாரு, ஒருத்தர் விபச்சாரக்காரரா இருக்கிறாரு. ஹலோ, இதுதான் ஹிஸ்டரி. இந்த 5 பேருக்கு ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லியாச்சு. நீ 22 பேருக்கு ஹிஸ்டரி பார்க்க போனோம்னா, ஒருத்தர் கொலைகாரன், ஒருத்தர் குடிகாரன், ஒருத்தர் விபச்சாரக்காரன், பிரச்சனை உண்டாக்குறவன், அடியடி உண்டாக்குறவன், அவங்க இயேசு கிறிஸ்துவா நடிச்சாங்க. ஆமா, அவங்க இயேசு கிறிஸ்து அல்ல. அந்த போட்டோ எடுத்து போட்டா அவங்க இயேசு கிறிஸ்து ஆயிட முடியுமா? அப்ப நம்ம வந்து அதை கொண்டு வீட்டுல வச்சா அவனுக்குள்ள என்ன சுபாவம் இருக்குதோ, அவனுக்குள்ள என்ன கிரியைகள் இருக்குதோ, அதுதான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரும். அப்ப அது விக்கிரகம் தானே? விக்கிரகம் தானே? விக்கிரகம் தானே? வைக்க கூடாது. அல்லேலூயா. சிலர் மாதாவை வைப்பாங்க. மாதா உண்மையான கடவுள் அல்ல, அதை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு விக்கிரக ஆராதனை என்ன தெரியுங்களா? எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்ப வேலை ஒரு விக்கிரக ஆராதனை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் 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 போயிட்டே இருப்பாங்க. பேய் மாதிரி அடைவாங்க பணத்துக்குனால. பணம் ஒரு விக்கிரக ஆராதனை. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிள்ளை பிள்ளை பிள்ளை, அவங்க குழந்தை மேலேயே கவனம் செலுத்துவாங்க. ஒரு குழந்தை அவங்களுக்கு விக்கிரக ஆராதனை. சிலர் பார்த்தீங்கன்னா படிப்பு 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 படிப்பு, எப்போ பார்த்தாலும் படிக்கிறது, படிப்பு அவங்களுக்கு ஒரு விக்கிரக ஆராதனை. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் செல்ல நோண்டிட்டே இருக்கிறது, பொழுதன்னைக்கு செல்ல நோண்டுறது. அப்ப செல் ஒரு விக்கிரக ஆராதனை. புரியுதுங்களா? சிலருக்கான கணவருக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சிலர் மனைவிக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சிலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்பா அம்மா சொல்றது கேட்கறது இல்ல, கூட பிறப்பு சொல்றது கேட்கறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா உடனே செஞ்சுருவாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு விக்கிரக ஆராதனை. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சிலர் குடிக்கு அடிமைத்தனம், சிலர் கிரிக்கெட்டுக்கு அடிமைத்தனம், சிலர் டிவிக்கு அடிமைத்தனம், சிலர் சீரியலுக்கு அடிமைத்தனம். கரெக்ட் டைம் பார்த்தா அந்த சீரியல் பார்த்திருக்கோம், நாடகம் 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 பார்த்திருக்கோம். இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இயேசுவே நான் சீரியல் பார்த்துட்டு வர்றேன். அல்லேலூயா. அப்ப இது மாதிரி பல டைப்ல விக்கிரக ஆராதனை போயிட்டு இருக்கு இன்னைக்குள்ள உலகத்துல. இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்குள்ள நபர்கள் எல்லாம், கட்சி தலைவர்கள் எல்லாம் எழுதிட்டாங்க, விக்கிரகம் மாத்திட்டாங்க. நிறைய இடத்துல இல்லையா, நிறைய இடத்துல ஜெயலலிதாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க, மோடிக்கு ஒரு கோயில் கட்டிருக்காங்க. மோடிக்கு புரியுதுங்களா? ஆமா, வீரப்பன் இறந்தாங்க, அவருக்கு ஒரு கோயில் கட்டிட்டாங்க. மனுஷன் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? விக்கிரகமாய் மாற்றிக்கொண்டிருக்கிற உலகம். அல்லேலூயா. அன்னைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆபரணங்களை கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து தேவனிடத்திலே அவருக்கு எரிச்சல் ஊட்டினார்கள். விக்கிரகத்தை செஞ்சு அதைய வணங்கினாங்க, சேவிச்சாங்க, தொழுது கொண்டாங்க. ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அவனுடைய வசந்தம் நடக்கல, சாட்சியின் நடக்கல, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிர்த்து நின்று விக்கிரக ஆராதனை செஞ்சு என்ன செஞ்சாங்க? எரிச்சல் ஊட்டினார்கள். தேவனுக்கு எரிச்சல் ஊட்டினாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எரிச்சல் ஊட்டின போது யாரெல்லாம் தேவனை பரீட்சை பார்த்து எரிச்சல் ஊட்டினார்களோ, அதுவும் வேதவசனம் தெளிவா சொல்லுது,
ஆண்டவர் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் மீறுகளையும் கீழ்ப்படியாமையும் மன்னிச்சுவார். ஆனா விக்கிரக ஆராதனை செய்கிறவனை ஒரு போதும் இன்மையிலும் மறுமையிலும் அவர் மன்னிக்க மாட்டார். அதனாலதான் 10 கட்டல்ல ஒரு கட்டளை சொல்றாரு, வானத்தின் கீழே பூமியின் மேலே யாதொரு சொர்பத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணாயாக, அதை சேவிப்பாயாக. சேவிக்க கூடாது, சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது கூடாது. அது ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். எந்த ஒரு விக்கிரகத்தையும் உண்டாக்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது, வணங்கவும் கூடாது. சரி, நம்ம இன்னைக்கு எந்த விக்கிரகத்தையும் செய்யல, வணங்கல, சேவிக்கல. ஆனா ஆனா இப்ப நான் சொன்ன ஒரு லிஸ்ட், இதுல நம்மையும் அறியாமல் சில விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆண்டவர் சன்னிதானம் வரணும். 6 நாள் வேலை, 7வது நாள் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஆண்டவருக்குரிய நாள். அதுல ஆராதனைக்கு கடந்து வரணும், பாட்டு பாடி ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும், கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், அதன் பிறகு நடக்கணும், கனி கொடுக்கணும். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா யதார்த்தமான கிறிஸ்தவள். அப்ப ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேலைக்கு போனா வேலை ஒரு விக்கிரக ஆராதனை, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பணம் ஒரு விக்கிரக ஆராதனை, ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊர் சுத்தினா அது ஒரு விக்கிரக ஆராதனை. அப்புறம் செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட்டடிச்சுட்டு கல்யாணத்துக்கு போகிறது, காதுகுத்துக்கு போறது, மொட்டை அடிக்கிறதுக்கு போகிறது, புண்ணியர்ச்சனைக்கு போறது, வீடு புண்ணியர்ச்சனைக்கு போறது, எல்லா விசேஷத்துக்கு போறோம். அப்போ ஆண்டவரை விட அதுதான் முக்கியம். அப்ப அது என்னது? விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நம்ம எத்தனை காரியம் செய்து ஆண்டவரிடத்தில் எரிச்சல் விட்டுக்கிறோம், ஆண்டவருடைய மனசை காயப்படுத்துறோம், வேதனைப்படுத்துறோம். அல்லேலூயா. இத்தனை செஞ்சுட்டு நான் ஒரு விக்கிரக ஆராதனை செய்யல ஆண்டவரே. நம்ம நினைக்கிறோம் போய் சில முன்னாடி நின்று விக்கிரக ஆராதனை செஞ்சாதான் விக்கிரக ஆராதனை. அதை காட்டிலும் இது ரொம்ப டேஞ்சர். அதை விட மிகப்பெரிய விக்கிரக ஆராதனை செய்யணும். ஆமென். சிலர் எப்ப பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறது, சிலர் எப்ப பார்த்தாலும் கணவருக்கு, சிலர் எப்ப பார்த்தாலும் மனைவிக்கு, சிலர் எப்ப பார்த்தாலும் வேலைக்கு, சிலர் எப்ப பார்த்தாலும் செல்லுக்கு, சிலர் எப்ப பார்த்தாலும் டிவிக்கு, எத்தனை காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சிலர் எப்ப பார்த்தாலும் டீ கடையில் போய் உட்காந்து பேப்பர் படிக்கிறது, அப்படியே பேசி என்ன செய்யுது, கமாண்ட் அடிக்கிறது, பரியாசம் பண்றது, கேலி பண்றது, கிண்டல் அடிக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா வயசான அம்மாமார்கள் என்ன பண்ணுவாங்க, ஊர் முச்சந்தில அல்லது ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு திண்ணையில உட்கார்ந்து வெத்தலை பாக்கு போட்டு வாயை மென்னி அப்படியே புளிச்சுன்னு துப்பிட்டு வெத்தலை பாக்கு போடுறது, மூக்கு போடி ஓடுறது, பொயில ஓடுறது, இதெல்லாம் இதை செஞ்சுட்டு ஊர் நாய், அவங்க நாய், இவங்க எல்லாம் பேசுறது. அவங்க வீட்டுல அப்படி நடக்குது, இவங்க வீட்டுல இப்படி நடக்குது, இதெல்லாம் என்னது இப்படி தொடர்ந்து போய் பேசுறதே ஒரு விக்கிரக ஆராதனை தான். பல விதங்களில் நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படித்தான் பாருங்க, நினிவே பட்டணத்தார் இப்படி பேசி சிந்தித்து யோசித்து நினைத்து மீறி விக்கிரக ஆராதனை பட்டணத்தாராய் நினிவே பட்டணம் மாறிச்சு. ஆண்டவன் செஞ்சாரு, அதை அழிப்பதற்கென்றே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசி போய் சொன்னார். சொன்ன உடனே எல்லாருக்கும் குற்றபோதம் உண்டாச்சு, எல்லாருக்கும் குற்றபோதம் உண்டாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ராஜா, பிரபு, அதிகாரிகள், போர் சேவகர்கள், எல்லா அதிகாரிகளும், எல்லா ஆண்கள், பெண்கள், வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், ஆடு மாடு, எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் ரட்டுடுத்தி சாம்பல் பூசிக்கொண்டு என்ன செஞ்சாங்க, உபவாசித்து ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. மனம் திரும்பின போது ஆண்டவர் அவர்கள் மீது மனதுருகினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய செயல்கள்ல, சிந்தையில, பேச்சில, நடக்கையில, கிரியையில ஆண்டவருக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை செய்து எரிச்சல் ஊட்டி இருந்தால், கோபப்படுத்தி இருந்தால், அவரை காயப்படுத்தி இருந்தால், அவருடைய இதயத்தை, உள்ளத்தை வேதனைப்படுத்தி இருந்தால், இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல
ஒரு விஷயாய் நம்மை நாமே அர்ப்பணித்து ஆண்டோட சமூகத்திலே மன்னிப்பு கேட்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவங்க வனாந்தரத்துல அப்படி கோபப்படுத்தி அவரை எரிச்சல் விட்டுனாங்க. வனாந்தரத்திலேயே எல்லாரும் மடிந்து போனார்கள். வனாந்தரத்திலே எல்லாரும் மடிந்து போனார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு மெலித்தா அப்படின்னு ஒரு தீவுக்கு போறாரு. ஆமென். மெலித்தா அப்படின்னு ஒரு தீவுக்கு போய் இறங்கின உடனே பவுலை நினைச்சிட்டாங்க. அவங்க ஒரு சில அற்புதங்கள் நடக்குது. உடனே பவுலை கடவுளாக்கிட்டாங்க. ஆனா என்ன செய்யறாரு? அப்படி உடனே பவுலை தூக்கி கொண்டாடுறாங்க, அவனுக்கு மாலை போடுறாங்க, பலி செலுத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. உடனே பவுல் என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறார், நான் கடவுள் அல்ல, நான் கடவுள் அல்ல. ஸ்தோத்திரம். சிலுவையில் அறைந்த யூதர்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், மீறலுக்காய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவரை நீங்கள் வணங்க வேண்டும், அவரை நீங்கள் சேவிக்க வேண்டும், அவருக்காய் வாழ வேண்டும், அவருக்காய் கனி கொடுக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நம்புகிறவர்கள் எல்லாருக்கும் விடுதலை உண்டு. அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார் என்கிற நம்பிக்கை ஊட்டுகிற நற்செய்தியை அறிவித்தார். மெலித்தா தீவிலே நிறைய பேர் இயேசுக்கு சுயேற்று கொண்டு ரட்சிப்பின் பாதையை கடந்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளையும் நம்முடைய வாழ்க்கையில அறிந்தும் அறியாமல் நம்முடைய செய்கையிலே, சிந்தையிலே, பேச்சிலே, நடக்கையிலே, கிரிகளே, பாரம்பரிய கிரிகளினாலே குடும்பத்திலே நம்மளும் அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல் ஏதோ ஆராதனை செஞ்சு நம்ம ஏசப்பாவை, நம்முடைய தேவனை காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, எரிச்சல் ஊட்டி இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, உனக்கு கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம். நீ மனம் திரும்பி யதார்த்தமாய் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அன்பு கூர்ந்து கடந்து வருவாயாக. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நாமும் ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனை செய்து நம்முடைய தேவனை இயேசு கிறிஸ்துவை கோபப்படுத்தாம, எரிச்சல் விட்டாம ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டு, அப்பா பிதாவே என்கிற அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை அவருடைய மகனாக, மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரோ அத்தனை பேரும் அவருடைய மகன், மகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படினாலே அவரை காயப்படுத்தாம, வேதனைப்படுத்தாம, சங்கடப்படுத்தாம, எரிச்சல் படுத்தாம மொழியத்தோடு கூட அவரை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு, அவருக்கு மாத்திரம் முன்ஸ்தானம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து, அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை சேவிப்போம். பயத்தோடு கூட அவரை சேவிப்போம். நடுக்கத்தோடு அவருடைய அண்டையிலே வருவோம், அவரை தொழுது கொள்வோம், அவரை அண்டிக் கொள்வோம். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம், அவரை மாத்திரம் சேவிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர் பொறுப்பேற்று வழி நடத்துவராயிருக்கிறார். ஆண்டவரை மாத்திரம் நீங்க சேவிச்சா உங்களுடைய என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஜெபித்து நாம முடிக்கலாம். எல்லா முழங்கால் படிடுவோமா?